எனக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி 0 நாலேட்ஜ் இன் குக்கிங்க. எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, எவ்ரி ட்ராவல் இண்டியாக்கு போயிட்டு வந்தேன்னா, சமையல் மறந்துருவேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டு அப்படிதான். அந்த மாதிரி புட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து புட்டு, கடலக்கறி இல்ல புட்டு வந்து கோகனட் மில்க் குடுப்பாங்க. ஸோ, அதனால எப்பவும் புட்டு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சரி புட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் தட் அந்த பவுடர் மட்டும் வாங்கிட்டு, சால்ட் ஆட் பண்ணி, அந்த குழாயில போட்டு தேங்காய் போட்டு வச்சுருவேங்க. 10 நிமிஷம், 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலும் வேகாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, புட்டு செய்றதுக்கு முன்னாடி அந்த பவுடர்ல சால்ட் ஆட் பண்ண கையோட நம்ம வந்து சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் ஊத்தி, ரொம்ப கட்டியும் படாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் புட்டு குழாயில ஆட் பண்ணணும். அதாவது அந்த ஸ்டிக்கியா இருக்கணும் மாவு. நம்ம கையில புடிச்சோம்னா, அந்த ஷேப் ப்ராப்பரா நின்னா தான் அந்த மாவு வந்து நம்ம ஸ்டீம் பண்றதுக்கு ரெடி அப்படிங்கிறதே நான் கத்துக்கிட்டேங்க. ஸோ இப்போலாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ஸ்நாக்ஸுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சோ, டின்னரோ அப்படி எங்க வீட்ல ஓடாது. பட் ஸ்நாக்ஸுக்காக வந்து புட்டு செய்வேன். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு புட்டுனா ரொம்ப பிடிக்கும். பாப்பாக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த மாரி தான். ஸோ பாப்பாக்கு என்னலாம் பிடிக்காதோ, அதெல்லாம் தம்பிக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி டைம்ல செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா, யாருக்கு பிடிக்காதோ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் குடுத்துற வேண்டியது. என்ன மாதிரி கத்துக்குட்டீஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, புட்டு செய்றது எப்படின்னு தெரியலனா, கீழ லிங்க்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க.